ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான பேக்கரி மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக்கை அடிச்சுக்க எந்த ஸ்வீட்டுமே இருக்காதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தீபாவளி ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க. ஓகே, இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இது மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவில் சளிச்சு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா நம்ம சளிச்சு விட்டுக்கலாம். சளிச்சு விட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக சளிச்சிரும். ஸோ இப்போ நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு 3/4 கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். ஸோ இதில் 1/2 கப்பை நம்ம செய்யும் போது யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கடாயில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், 1 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கூடிய சீக்கிரமே வந்துடும். இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ லைட்டாக கையில் எடுத்து வச்சு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு பேட்டரை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கையில் கரண்டியும் இன்னொரு கையில் பவுலும் வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில அந்த நெய்யை லைட்டாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இடையில நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் 2-3 தடவையாவது நீங்கள் நெய் சேர்த்து கிளறணும். இப்போ இந்த நெய் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த நெய்யில் நம்ம ஃபுல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து நம்ம இதே மாதிரி நெய் சேர்க்கணும். இது அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இது மாதிரி நெய் சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஸோ இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண நெய் தான். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் கிளறிட்டுருக்கும் போதே நெய் தடவின பாத்திரத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சைட்லேயும் நடுவுலையும் நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே சேர்த்துருங்க. ஸோ பாருங்கள், இதுதான் பேக்கரி மைசூர் பாக். இது பேக்கரியில் கேட்டிங்க அப்படின்னா இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் உடனே ஒர்க் பண்ணிடணும். நீங்கள் லேட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஒரு தோசை கரண்டி இல்லைனா ஏதாவது ஒரு நைஃப் வச்சு நம்ம பாக்ஸ் ஷேப்பில் இதை ஷேப் கொடுத்துடலாம். ஸோ நான் உண்மையாலுமே சொல்கிறேங்க, இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு அழகான பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதை கமுத்து போட்டுக்கோங்க. கமுத்து போட்டதுக்கப்புறமா இதை திறந்து பார்க்கலாம். லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க உழுகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெலிஷியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய். Meet you next video. Keep on smiling. Thanks for watching.